என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? 5D டிசைன் வேல் மூலமா ஊர்ல ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சென்னையில பாக்குறது கூட எனக்கு ரேரா இருக்குது. பட் ஊர் சைட்ல பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதோட ஒவ்வொரு சுவாரஸ்யங்களையும் பார்க்கறதுக்கு நாம வாங்க ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த இடத்த பார்த்தாலே கிட்டத்தட்ட எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி மால் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அந்த பெரிய டைமென்ஷன்ல இந்த வீடு இருக்குது. மிகப்பெரிய கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. 5D டிசைன் பில்ட் வெறும் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பில்ட் கிடையாது. அது வந்து டிசைனிங் ஓரியன்டா கலையோட ஆர்கிடெக்சரல் வியூ. பாத்தீங்கன்னா இந்த வீடுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல 2 சிங்கம் இருக்கிற மாதிரி அழகா கலை ரசிக்கிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவோஷனலா இருக்கணுக்காக காடஸோட போட்டோவை மெயினாக அழகா நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து வரவங்களெல்லாம் வரவைக்கிறதுக்காக நம்ம அழகா ஒரு டிவோஷனல் கான்செப்ட்ல 5D டிசைன் பில்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படியே நாங்கள் இப்போ உள்ள வாரோம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே அழகான ஒரு ஃபோயர் இருக்கு. சரியா, நமக்கு அழகா மேலெல்லாம் ஃபால் சீலிங் போட்டு போகிற வரையில் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த அழகான டிசைன்ஸ்லாம் வச்சு ஜஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபோயர் இருக்குது. ஃபோயர் அழகான ஒயிட் ஃபோயர். மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் இருக்குது, லைட்னிங் கொடுத்துருக்காங்க. வால் எல்லாம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக லைட்ஸு இந்த மாதிரி டிசைன்ஸு அனிமலோட போட்டிருக்கிற மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுத்து பேசேஜை வெறுமையாக காட்டாமல் எந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக கொண்டு போக முடியுமோ அழகாக நாங்கள் 5D டிசைன் பில்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸு மார்பினேட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹை ரிச் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து டைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5D டிசைன் பில்ட் இதில் தான் அவங்க யாருன்னு நிரூபிச்சிருக்காங்க. அழகாக ஒரு நல்ல பேஸ்மெண்ட். சரியா, இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஹால், மீட்டிங் ஹாலாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு வாஸ்டான ஏரியா அரௌண்டாக இது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது வந்துடும். அவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்ட்டி ஹாலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோம் தியேட்டர் கான்செப்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சான்லியர் லைட்லாம் கூட எல்லாமே கம்பெனி ஒன்றாவே பார்த்து கிளைண்ட்டுக்கு ப்ரிஃபர் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, மேலே இருந்து கீழே சன்லைட் தெரியணுக்காக. ஸோ வாஸ்துக்கும் 5D டிசைன் பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மேலேருந்து கீழே வர சன்லைட் உள்ளே வந்து படணுக்காக பேஸ்மெண்ட்டுக்காக அழகாக ஒரு OTS கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாத அளவுக்கு இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர் லெவலில் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி நாங்கள் வந்து OTS கொடுத்துருக்குறோம். ஸோ 2 பக்கமே நமக்கு சன் வந்து கீழே வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் வந்து விழணுக்காக இவ்வளோ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு 5D டிசைன் பில்ட் இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்ட்டி ஹால் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு மினி கிச்சன் மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. கிடைக்கிற சின்ன ஸ்பேஸையும் எவ்வளோ டெக்னிக்கலாக எவ்வளோ ஆர்கிடெக்சரலாக அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இதை யாரும் கிச்சன் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகாக டிசைன்ஸ் போட்டு டோர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மினி கிச்சன், ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம என்னனாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன அழகாக ஒரு லாபி, எல்லாரும் டுகெதராக உட்காரதுக்கு அழகாக ஒரு லாபி வச்சு டிவி யூனிட் கூட இன்டீரியர் பேனல்ஸில் போட்டுட்டு அழகாக நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு தேவையான பூஜை ரூம், பூஜை அறையை எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தனி செட்டப்பே கொடுத்துருக்காங்க பூஜை அறைக்கு. ஸோ 5D டிசைன் பில் வாஸ்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ அதே அளவுக்கு டிவோஷனலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ அதனால தான் இந்த பூஜை யூனிட் இங்கே இருக்குது. ஸோ என்னதான் நம்ம வீடு அழகுபடுத்தினாலும் உள்ள லைட்டிங் எஃபெக்ட் இல்லைன்னா அந்த வீடு எவ்வளோ தான் அழகுபடுத்தினாலும் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. ஸோ இந்த லைட்டிங் கான்செப்டில் கூட 5D டிசைன் பில் ரொம்ப கேர் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக ஒரு சான்லியர் லைட், இந்த ஒரு லைட்டே போதும் இந்த மொத்த ஹாலையும் பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங்லாம் நமக்கு ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்து இந்த ரூமே கொஞ்சம் பிரமிக்க வச்சிருக்காங்க. கலர் காம்பினேஷனும் அழகாக நமக்கு ஒரு வார்ம் ஒயிட் கொடுக்காம அழகாக கோல்டு கலரில் நமக்கு கொடுத்து ஒரு பார்ட்டி ஹால் லுக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 12,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதில் மொத்தமாக 5 2 BHK இருக்குது. அதில் ஒரு 2 BHKவோட இன்டீரியர் கான்செப்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் ஏறதை கூட பிளெயினாக விடக்கூடாதுன்னு அழகாக இன்டீரியர் பண்ணி புத்தர் சிலையை வேற கூட கொடுத்துருக்காங்க. ஒரு அமைதி, ஒரு பீஸ் இருக்கிறதுக்காக அவரோட சிம்பிள் புத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமைதியின் சிகரம்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட இது கொடுத்து பீஸ், இங்கே வரவங்க எல்லாருமே பீஸாக இருக்கணும்னு எண்ணத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதுல தனியாக ஒரு சிட் அவுட், ஒரு கார்டன்லேருந்து போகிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஃபீல் பண்ணணுக்காக வழியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சாப்ளிங்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மலர் வரப்போங்கிற ஒரு இன்டென்ஷன் கூட இது வந்து நமக்கு தூண்டுபிக்கும். ஸோ அதனால் அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. வாங்க ஒரு 2 BHK நம்ம போகலாம். ஸோ இதான் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறோம். மெயின் டோர் அழகாக டீ கூடில் டிசைன்ஸோட பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு ஹேண்டில்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பார்த்தா எனக்கே என்ன தோணுதுன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலாங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு அழகாக இன்டீரியர்லாம் பண்ணி டிவி யூனிட் பண்ணி பாருங்கள். பூஜா யூனிட்டுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுக்காம அழகாக வால்லே அழகாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் இருக்கிற வீடு மட்டும் தான் டிசைன் பண்ண முடியும்னு இல்லை, இருக்கிற ஸ்பேஸில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுங்கிறது 5D டிசைன் பில் ஒரு உதாரணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹால் கம் டைனிங் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் வெளிலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு லுக் இருக்குது. டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அழகாக கர்வேச்சராக சிம்பிளாக ரெக்டாங்கல் ஸ்கொயரில் போடாமல் கர்வேச்சராக போட்டிருக்காங்க. நைட் லேம்ப் வச்சு உள்ள பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். ஸோ மாடுலர் கிச்சன் செட்டப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சமைக்கும் போச்சுல இங்கேருந்து சர்வ் பண்ண போச்சுல அந்த ஃபீலிங் இருக்குது. அது வந்து ரொம்ப தனி. அதை வந்து அவங்களுக்காக நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு நம்ம ஆக்குபை பண்ணுறோங்கிறதா முக்கியம். ஒரு டிசைனிங் டீம்னால என்ன அர்த்தம்னா ஸ்பேஸை எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணுறோம், எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக பண்ணுறோம், அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து இங்கே காட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். ஸோ இப்போ ட்ரெண்ட் ஆகிறது இல்லாமல் சின்ன சின்ன வீடாக இருந்தாலும் மாடுலர் கிச்சன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாடுலர் கிச்சனை கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சர்வீஸ் இருக்கணுக்காக சர்வீஸ் பால்கனி மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. ஒரு கிச்சன்லேருந்து கண்டிப்பாக அந்த பால்கனி சர்வீஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டாம், கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்டெண்டபிள் ஆகுது. நம்ம புஷ் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஹைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ஹேண்டில் தொடுற அளவுக்கு ஹைட் இருந்தாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம். மேலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியாவை விடக்கூடாதுன்னு சொல்லி அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டிசைனாக அழகாக இருக்குது. ஒரு வீடுன்னு வந்துட்டா கண்டிப்பாக ஒரு காமன் டாய்லெட் இருக்கணும். ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம பெட்ரூமில் இருக்க அட்டாச் டாய்லெட்டுக்கோ வெளியெல்லாம் கூட்டு போக முடியாதுனால அதையும் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காமன் டாய்லெட், மிரர் செட்டப்லாம் வச்சு அது ஒரு வீடு. ஆமாம், இது ஒரு வீடு. இது ஹாலு கிச்சனு அட்டாச்சாக பெட்ரூம்ல இருக்கும். இப்போ யாரோ ஒரு கெஸ்ட் வராங்கன்னா பெட்ரூமை திறந்து சின்ன பெட்ரூமே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்களா, அழகாக ஒரு வார்ட்ரோப் இருக்குது. மேலேயும் ஃபால் சீலிங் போட்டு வீடுக்கு ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்குது. கொச்சன்னு இல்லாமல் என்ன அளவுக்கு ப்ளசண்ட்டாக நீட் அண்ட் டைடியாக பண்ண முடியுமோ அதை 5D டிசைன் பில் உங்களுக்காக டிசைன் பண்ணி பிளான் கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். டிசைனர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஏன் தேடி வரணும்னு சொல்கிறோம்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நாங்கள் தேடி வரணும். வந்து நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்டில் நமக்கு ஹால் இருக்குது, சவுத் ஈஸ்டில் கிச்சன் இருக்குது, சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, நார்த் வெஸ்ட்டில் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் வாஸ்துவில் தான் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம்.